அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் எடைய வந்து எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதிகப்படியான மக்கள் வந்து உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னா, அவங்க எடுத்த உடனே செய்யக்கூடிய முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போன உடனே எடைய குறைக்கணும் அப்படின்னு. ஆனா வீட்ல செய்யற நம்ம சில முயற்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் எடைய வந்து சாதாரணமாவே குறைக்குது. இப்ப நம்ம வந்து உடல் எடைய வந்து இயற்கையான முறையிலேயே முதல்ல ஒரு ஸ்டெப்பா இயற்கையான முறையில எப்படி வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சுடுதண்ணி முதல்ல எடுத்துக்கணும். சுடுதண்ணிய வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்ட உடனே கொதிக்க வந்து சுடுதண்ணி குடிக்கிறது வந்து உடலுக்கு ரொம்பவே கெடுதலான ஒரு விஷயம். சுடுதண்ணி குடிக்கணும். அத வந்து வெதுவெதுப்பான நீரா தான் குடிக்கணும். சுடுதண்ணி வந்து அதிகப்படியான சூட்ல நம்ம எடுத்துக்கும்போது, அது வந்து குடல்ல வந்து அதிக புண்ணை ஏற்படுத்தும். குடல் புண் ஏற்படும்போது, அதிக வந்து அஜீரணம் இருக்கும். புண் வந்து அதிகமாகும்போது, நெறையா அதிகப்படியான உணவு எடுத்துக்க முடியாது. அல்சர் அதிகமாகும். அதனால வந்து சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அல்சர் அதிகமா இருக்கிறவங்க வந்து காரம் எடுத்துக்க மாட்டாங்க, புளிப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சாப்பாடே ஒரு அளவா கண்ட்ரோலா சாப்பிடுற மாரி இருக்கும். அதுக்காக வந்து சுடுதண்ணிய லெவலா தான் அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரா தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணீல வந்து இஞ்சியோட சாறு. நீங்க இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு இஞ்சிய தட்டி போடணும். அப்படி இல்லன்னா, இஞ்சியோட சாறு நல்லா கொட்டி, அதோட சாற வந்து நீங்க வந்து கொஞ்சமா அந்த சுடு தண்ணீல வந்து புழிஞ்சு விடணும். அதுக்கு முதல்ல இஞ்சியோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செரிமானத்த மேம்படுத்தும். குமட்டல், வாந்தி இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் இஞ்சி யூஸ் பண்றாங்க. மேலும் இத பார்த்தீங்க அப்படின்னா, முட்டி வலிக்கு, அ செரிமானத்திற்கு, குடல் அதிகப்படியான உடம்புல ஏதாவது வாதம் இருக்கும்போது, இந்த மாரி நேரத்துல வந்து இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. இஞ்சி வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. இஞ்சியில வந்து விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம் இந்த மாரி வந்து அத்தியாவசிய சத்து வந்து நிறைஞ்சிருக்குது. இது அதிகப்படியான சளியும், இருமலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் புதினாவும். சளி, இருமலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. புதினா வந்து ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அருமருந்து. ஏன் அத அப்படி சொல்றோம் அப்படின்னா, புதினா வந்து செரிமானத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உடல் எடைக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே வந்து சுடுதண்ணீல இஞ்சி, அதோட வந்து கொஞ்சமா புதினா நம்ம ஆட் பண்ணி குடிக்கும்போது வந்து உடல் எடைய வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலுமிச்சை. அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புதினால பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் வந்து நீக்கும். அது மட்டும் இல்லாம, புதினாவால இன்னும் சில நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திய வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து அதிகமாவே இருக்குது. அதனால நம்ம வந்து கண்டிப்பா புதினா வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். அதிகப்படியா உணவுலயும் நீங்க வந்து புதினாவ சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது உடல்ல இருக்க எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோடவே இருக்கலாம். இப்போ எலுமிச்சை என்ன அதோட நன்மை என்ன அப்படின்னு வந்து பார்க்குறோம். எலுமிச்சை பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகம் நிறைஞ்சிருக்குது. இதுல வந்து சிறுநீரகத்த தடுக்குது. இரும்பு சத்து அது அதிகமா இருக்குது. இப்போ சிறுநீர் பாதுகாப்பு இதுல எப்படி வருது அப்படின்னா, எலுமிச்சையில உள்ள சிட்ரிக் அமிலம் சிறுநீரகத்துல இருக்கிற கற்கள வந்து உருவாவத தடுக்குது. அதனால நீ கண்டிப்பா வந்து ஆ எலுமிச்சை வந்து ஒரு டீலயே எடுத்துக்கலாம். லெமன் சாப்பாடுன்னு சொல்லலாம். அந்த மாரி சாப்பாடு செஞ்சு அந்த மாரி சாப்பிடலாம். எடை வந்து குறைக்கும் அப்படின்னா, வெதுவெதுப்பான நீர்ல வந்து எலுமிச்சை சாறு கூட நீங்க இஞ்சி சாறும், புதினாவும் ஆட் பண்ணி சேர்த்துக்கணும். ஆனா, இஞ்சி வந்து நீங்க அதிக அளவு எடுத்துக்க கூடாது. அப்படி எடுக்கும்போது, அதோட எரிச்சல் தன்மை வந்து அதிகமாகுதுன்னா, அல்சர் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே பாதிப்பு குடுத்துரும். அதனால அத வந்து அதிக அளவு வந்து எடுத்துக்கவே கூடாது. அடுத்து வந்து இந்த எலுமிச்சை சாறு கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அது கூட தேன் ஆட் பண்ணலாம். வெதுவெதுப்பான நீர்ல வந்து எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில நம்ம குடிக்கணும். இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து டெய்லியும் காலையில நம்ம குடிக்கும்போது உடல் எடை கண்டிப்பா குறையும். அது மட்டும் இல்லாம செரிமானம் மற்றும் மலச்சிக்கல், சரும ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே வந்து தேனும், எலுமிச்சம்பழமும் ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பொருளா இருக்கு. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப நான் இஞ்சி இஞ்சி ஆகட்டும்,
புதினாவாகட்டும், இல்ல எலுமிச்சை, தேன் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, காமனா இருக்க விஷயம் இரும்பு சத்து இருக்கு. இது எல்லாமே வந்து நோய் சத்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து எலுமிச்சை சாறோட சேர்த்து நெல்லிக்காய் சாறும் சேர்த்துக்கணும். இப்ப 2 ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு சேர்க்கும்போது, இதுல வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மரநெல்லிக்காய். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து டெய்லியும் காலையில குடிச்சிட்டு வரணும். அப்படி குடிக்கும்போது உடல் நலம் வந்து தன்னாலவே சீராமையும். இப்ப இது மட்டும் இல்லாம உடல் பயிற்சி நீங்க வீட்லயே நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். இப்ப டெய்லி அதிகாலை வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து இந்த டீயை நீங்க குடிக்கணும். இத டீயா வச்சு குடிக்கலாம். இல்ல சுடுதண்ணீல கலந்து இஞ்சி சாறு, தேன், எலுமிச்சை, புதினா இது எல்லாத்தையும் நெல்லிக்காய் சாறு இது எல்லாத்தையும் மொத்தமா அதிகாலையில கலந்து குடிக்கும்போது உடல் எடை வந்து தன்னாலேயே குறையும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு 4, 5 நாள் நீங்க எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு உடம்புல என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.